சட்டமன்ற தேர்தல் பரப்புரை களத்தில் பங்கெடுக்கக்கூடிய தாய் தம் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தேர்தலுக்கான நாட்கள் எண்ணப்படுகிறது. எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது. பரப்புரைகள் வீரியம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. அதிமுக தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே கொடுத்து விட்டது. அதில் இருக்கக்கூடிய புரட்சிகரமான திட்டம் என்னவென்றால், ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச குளிர்சாதன பெட்டி தருவோம். ஒரு புரட்சிகரமான திட்டம். இன்றைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் மேலும் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். என்ன புரட்சிகரமான திட்டம்னா, இல்லத்தரசி 8000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கூப்பன். அந்த கூப்பனை அரசு கொடுத்துருமா. கொடுத்த பிறகு அந்த கூப்பனை கடையில கொடுத்து, நீங்க இதே குளிர்சாதன பெட்டி இல்ல வாஷிங் மிஷினு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற திட்டம். என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாடு முழுக்க வாழக்கூடிய மக்கள், அந்த மக்கள்ல 26 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கும் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த குடிசை வீட்டை மாடி வீடாக மாற்றுவதற்கு எந்த திட்டமும் இல்லை. இங்க படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்கான எந்த திட்டமும் இல்லை. 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலம், 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியா. இப்பதான் முதல் தலைமுறை பட்டதாரி படிக்க போறேன். முதல் முறையா இப்பதான் படிக்க போறான் ஒரு தலைமுறையிலேயே. அப்ப அவனுக்கு கல்வியை இலவசமா தருவதற்கான எந்த திட்டமும் இல்லை. உலகத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. இந்த நாட்டில் அதிகப்படியான நோய்கள் வந்து கொண்டிருக்கு. அப்ப மருத்துவத்தை இலவசமா தருவோம். சாமானிய மக்களுக்கும் உயரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கணும். அதற்கான மருத்துவ கட்டமைப்பை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்துவோம் என்பதற்கான எந்த திட்டமும் இல்லை. அப்ப வரக்கூடிய இந்த தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்க வாக்கு செலுத்தினால் எந்த மாற்றம் உருவாக்கப்படுவதில்லை. இவங்க கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைங்கிறது முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கோ, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கோ, உங்களுக்கு வாழ்வியலை உறுதிப்படுத்துவதற்கான திட்டம் இல்லை. உங்கள் வாக்களை பறிக்கிற திட்டம். எதை அறிவிச்சா வாக்கு போடுவாங்க, எதை அறிவிச்சா உங்க வாக்களை பறிக்கலாம்னு முழுக்க முழுக்க வாக்கை குறிவைத்தே திமுக அதிமுக 2 கட்சி இயங்குது. இதற்கு இடையே நாம் தமிழர் கட்சி நிற்கிறது. திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி. அந்த பக்கம் தாவேகா தனிச்சு நிக்குது. தனிச்சுனா தனித்து விடப்பட்டு தனிச்சு நிக்குது. ஆனா நாம் தமிழர் கட்சி தனித்துவத்தோடு தனித்து நிற்கிறது. நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி 8.2 விழுக்காடு, 8.2 விழுக்காடு வாக்களை கொண்டிருக்கோம். நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருவதாக அறிவித்தால் பாஜக 2000 கோடி கொடுக்கும். உங்களால் நம்ப முடியுதா? 2000 கோடி சாதாரண கொடுப்பான். இன்னைக்கு திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சிக்கும் இவ்வளவு விழுக்காடு வாக்கு வங்கி இல்லை. திமுக அதிமுக அதுக்கு அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்கு. ஆனா இந்த காலத்துல 3 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்க, 2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்க, 3 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்க, 2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்க, அவங்க எல்லாம் பேரம் பேசுறாங்க. பேரம் பேசி பல கோடிகளை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தல் நாங்க தனிச்சு போட்டி போட்டோம். 16, 19, 21, 24, 26 நாங்கள் சந்திக்கக்கூடிய 5வது பொது தேர்தல். இந்த தேர்தலையும் நாங்க தனிச்சு தான் போட்டி போடுறோம். ஏன்னா திமுகவுடைய போறதில்லை, அதிமுகவுடைய போறதில்லை. நாங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றான ஒரு மக்கள் நலன் அரசை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். நாங்க திமுக போய் என்ன ஆக போகுது, அதிமுக போய் என்ன ஆக போகுது? ஒரு மாற்றம் உருவாக்க போறதில்லை. அப்ப ஒரு நல்ல அரசியல் இங்க விளைக்கப்படணும், ஒரு நல்ல ஆட்சி மலரணும். அதுக்காக நாம் தமிழர் கட்சி மக்களை நம்பி களத்தில் நிற்கிறது. நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க பிரிட்ஜ் தர மாட்டோம், மிக்சி தர மாட்டோம், கரண்ட் தர மாட்டோம், வாஷிங் மிஷின் தர மாட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் கல்வி, தரமான கல்வியை இலவசமாக கடைக்கோடி மக்களுக்கு கொடுப்போம். மருத்துவத்தை
திட்டத்தை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் பொதுமைப்படுத்துவோம். அடிப்படை வாழ்வாதாரம் தண்ணீர், அந்த குடிநீரை எல்லா மக்களுக்குமா உறுதி செய்வோம். இதைத்தான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது. நாம் தமிழர் கட்சி ஆட்சியில விவசாயத்தை அரசு தொழிலா மாற்றுவோம் அப்படின்னு சொல்றோம். ஆடு மாடு வளர்ப்ப நிறுவனப்படுத்தி பொருளீட்டுவோம் சொல்றோம். அப்ப நாங்கள் முன்வைக்கக்கூடிய திட்டங்கள் என்பது மக்கள் வாழ்க்கை தரத்தை, வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான நோக்கங்களை கொண்டது. ஆனா திமுக அதிமுக அப்படி இல்லை. உங்கள் வாக்களை பறிக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் பேசுவான், என்ன வேணாலும் சொல்லுவான். ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த திமுகவும் அதிமுகவும் உங்க கழுத்தை நெரிக்கும், உங்க காலை வாடிவிடும். திமுக அதிமுக புதுசா வாக்கு செலுத்த போறீங்களா? திமுக நேற்று தொடங்கப்பட்ட இயக்கமா? என் அன்பு சொந்தங்களே, இந்த நாடு விடுதலை பெற்று 2 ஆண்டு கழித்து தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. தமிழ்நாட்டை திமுக 25 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறது. 25 ஆண்டுகள். அதே போல தமிழ்நாட்டை அதிமுக 31 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறது. 31 ஆண்டு. பெருந்தலைவர் காமராசர் தலைமுறை கடந்து, சந்ததி கடந்து எல்லாரும் கொண்டாடுற ஒரு பெருந்தலைவர்னா பெருந்தலைவர் காமராசர் தான். அந்த காமராசர் வந்து தமிழ்நாட்டை ஆண்டது 30 ஆண்டு காலம் இல்லை, 20 ஆண்டு காலம் இல்லை, ஒரு 9 ஆண்டு காலம் தான். அந்த 9 ஆண்டு காலத்துல அவர் வந்து பள்ளிக்கூடம் போகல. தான் பெற்ற இன்பம் வையகம் பெருகம்பாங்க. ஆனால் தான் பெறாத இன்பம் வையகம் பெருகன்னு தன் தலைமை வந்து பெருந்தலைவர் காமராசர். அந்த காமராசர் அன்னைக்கு மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்ததோடு மட்டும் இல்லாம 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்தார். அன்னச்சத்திரம் 1000 கட்டாலும், ஆலயங்கள் 16,000 நாட்டாலும், பின்வரும் தர்மங்கள் யாவும் பெயர் பெற்று விளங்க செய்வது அங்கு ஒரு ஏழைக்கு எடுத்துரைத்தில்லைங்கிறான் பாரதி. அன்னச்சத்திரம் 1000 கட்டினாலும், எத்தனை கோயிலை கட்டினாலும் பெரிய புண்ணியம் இல்லடா. ஒரு ஏழைக்கு எடுத்து வைத்தல் தான், ஒரு ஏழைக்கு கல்வியை தருவதுதான் உயர்ந்த புண்ணியம் பாரதி. அந்த புண்ணியத்தை செஞ்ச தலைவன் காமராசர். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மக்களுக்கு பயிற்று பட தந்து இந்த பாறை உயர்த்த வேண்டும். அதே பாரதி. வயிற்றுக்கு சோறு போடணும், அவனுக்கு கல்வி தரணும், தந்து இந்த உலகத்தை உயர்த்தணும். அந்த நோக்கத்தை செயலாற்றிய தலைவன் காமராசர். பள்ளிக்கூடங்கள் திறந்தாரு. பள்ளிக்கூடங்கள் திறந்த பிறகு பிள்ளைகள் போட தயக்கம் பண்றாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு யார் சோறு போடுவான்னு கேட்கிறான்ட்டு. அந்த சமயத்துல மதிய உணவு திட்டம்ங்கிற ஒண்ண கொண்டு வந்து, அது காசு இல்ல, நிதி பற்றாக்குறை. அப்ப என்ன சொல்றாரு? இருக்கிற வரைக்கும் போடுங்க, நான் மக்கள்கிட்ட போய் கையேற்றுறது. அதே போல மக்கள்கிட்ட கையேற்றினாரு. அவ்வை சொல்றா, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகழும் கற்கை நன்றேங்கிற. பிச்சை எடுத்தாவது படி, படிக்காம இருக்கிறாதங்கிற. ஆனா காமராசர் நம்மளை பிச்சை எடுக்க நிலைக்கு தள்ளல, அவன் பிச்சை எடுத்து நமக்கு கல்வி புகட்டினான். அவர் வந்து மதிய உணவு திட்டத்தை மக்கள் திட்டமா மாத்துறாரு. மக்கள்கிட்ட கையேந்துறாரு. காசு கொடுங்கன்னு கேட்கிறாரு. முடிஞ்சவங்க காசு கொடுங்க, அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க, காய்கறி கொடுங்க, இல்ல விறகாவது கொடுங்க. விறகும் இல்லையா, வந்து சமைச்சு போட்டாவது போங்க. அப்படி மக்களின் பங்களிப்போடு ஒரு திட்டம் கொண்டு வரப்படுது. அதான் மதிய உணவு திட்டம். தமிழ்நாடு முழுக்க காமராசர் மாநாடு போட்டார். கட்சி மாநாடா? இல்லை, பள்ளி சீரமைப்பு மாநாடு. அப்படி மாநாடு போட்டு அன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாயை தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட கொடையாக பெற்று அந்த மதிய உணவு திட்டத்தை, பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளை போடுங்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய தலைவர் காமராசர். காமராசர் வந்து பூகோளம் படிக்கல. ஆனா தமிழ்நாட்டில் எங்க ஆறு ஓடுது, எங்க ஏரிகள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தார். விவசாயத்துறையில வந்து மறுமலர்ச்சி ஏற்பட்டது காமராஜ் ஆட்சி காலம் தான். நீர் பாசனத்தை உருவாக்கினாரு, விவசாயத்தை வளர்த்தெடுத்தாரு. அதே போல தொழில்துறை பெருக்கம், திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் தொழிற்சாலை, அதை கொண்டு வந்தது காமராசர். காமராசர் கேட்கிறாங்க, ஒரு பரந்த நிலப்பரப்பா இருக்கணும், அருகாமையில தொடர்பு நிலையம் இருக்கணும், அதே போல நீர்வளம் இருக்கணும், அப்படி இடம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு காமராசர் கேட்கிறாங்க. அடுத்த நொடியே திருச்சி பக்கம் இடம் இருக்கு பாக்கலீங்களா. அப்படி அவர் சிந்தனையில ஊய்த்தது தான் அந்த பெண் தொழிற்சாலை இன்னைக்கு வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கு. அந்த காமராஜர் தலைவனுக்கு ஒரு நோக்கம் இருந்ததுங்க, உன்னத நோக்கம்.
காமராசர் மக்களுக்காக வாழ்ந்தார். அவர் இந்த மண்ணை மக்களை மாற்றுங்கிற பெருங்கனவோடு இருந்தார். நாமெல்லாம் காமராசரை பார்த்தது இல்லை, காமராசர் ஆட்சியில் வாழ்ந்ததில்லை. ஆனா தலைமுறை கடந்து சந்ததி கடந்து காமராசர் போல ஒருத்தர் நாட்டாண்டா சிறப்பா இருக்குங்கிறோம். ஏன்னா அந்த தலைவன் மக்களுக்காக வாழ்ந்தார். எல்லாத்தையும் துறந்த துறவிகள் முனிவர்கள், அந்த துறவையும் முனிவரும் கூட தன் தாயோடு கொண்டிருந்த பாச பிணைப்பை துறக்கவில்லை. ஆதிசங்கரர் பட்டினத்தார் போன்ற துறவிகள் தாயோடு பாச பிணைப்பை கொண்டிருந்தார்கள். ஆனால் காமராசர் தன் வாழ்ந்த சென்னை வீட்டில் தன் தாயை சேர்த்துக் கொள்ள மறுத்தார். தாயின் மீது வெறுப்பா, கோபமா, வருத்தமா? இல்லை. தாயை தன்னோட பக்கத்தை வச்சுக்கிட்டா தன் தாயை பார்க்கறன்னு சொந்தக்காரன் உள்ள வருவான். உள்ள வந்து தொலைபேசி எடுத்து அவன் அழைப்பு போட்டு நான் முதலமைச்சர் வீட்டில இருந்து பேசுறேன்னு சொல்லி அதிகாரத்தை தவறா பயன்படுத்துவான். அதனால வேண்டாம்னு தாயோடு கொண்டிருந்த உறவையும் தள்ளி வைத்து தன் மக்களுக்கு தாய் போல சேவையாற்றிய தலைவன் காமராசர். அந்த காமராசர் ஆட்சி காலத்துல காமராசர் போய் அதிகாரிகள் சொல்றாங்க, நாம இந்த மக்களுக்காக இவ்வளவு பண்ணிருக்கோங்க, நாம ஒரு படம் எடுத்தா என்ன அப்படிங்கிறாங்க, இதை விளம்பரமா கொண்டு போன என்ன அப்படிங்கிறாங்க. காமராசர் சொல்றாரு, அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு ஒரு தொகையை சொல்றாங்க. ஐயோ, இந்த காசுக்கு இன்னும் 2 பள்ளிக்கூடம் கட்டி விடுகிறது. நான் வந்து சாலை போட்டேன், மக்கள் பயன்படுறாங்க. நான் நீர்ப்பாசனத்தை உருவாக்கின, விவசாயிகள் வந்து பயன்படுறாங்க. பள்ளிக்கூடம் கட்டின, பிள்ளைகள் படிக்கிறாங்க. அப்ப நம்ம ஆட்சியோட பயனை மக்கள் அனுபவிக்கிற போது எதற்காக விளம்பரம் என்று கேட்ட தலைவன் பெருந்தலைவர் காமராசர். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? திமுக அதிமுக 2 கட்சியும் நாங்க நல்லாட்சியை தந்தோம்னு சுயதமட்டம் அடிக்குது. ஒரு ஆட்சியை நல்லாட்சின்னு யார் சொல்லணும்? எந்த மக்கள் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி ஒரு ஆட்சியை கட்டமைக்கிறானோ அந்த மக்கள் சொல்லணும் ஆட்சியை நல்லாட்சின்னு. இங்க நல்லாட்சி இருக்கா? இந்த திமுக ஆட்சியிலே அன்பு மக்களே போக்குவரத்து பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலிய தாய்மார்கள் போராடுறாங்க, மருத்துவ பணியாளர்கள் போராடுறாங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க. எல்லா தரப்பு மக்களும் களத்துல இறங்கி வீதியில் இறங்கி போராட்டம் பண்றாங்க. ஆனா அரசு சொல்லுது நாங்க நல்லாட்சி தரணும். எது நல்லாட்சி? 2021 ஐயா ஸ்டாலின் ஒரு முழக்கத்தை வைத்தார், நாங்கள் வந்தால் விடியலாட்சி தருவோம். ஸ்டாலின் தான் வராது, விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டு போட்டாங்க. ஆனா ஆட்சி விடியலாட்சியா? இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில மக்களுக்கு விடிவு கிடைத்து விட்டதா? இல்லை, எந்த விடிவும் கிடைக்கல. அதிமுக ஆட்சி கொடுமையான ஆட்சி என்று அந்த ஆட்சியின் கொடுமை தாழ முடியாது. மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினார்கள். ஆனா திமுக ஆட்சி அதை விட மோசமாக இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, செய்தித்தாளை பார்த்தா, தொலைக்காட்சியை பார்த்தா எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் மேலை நாடுகளில் கேள்விப்பட்டோம், வடநாடுகளில் கேள்விப்பட்டோம். பச்சிளம் பிள்ளைய வந்து வன்கொடுமை செஞ்சான்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது, அருகாமை மாவட்டங்கள் நடக்குது. 60 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற, 5 வயது குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுது. இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? எதை நோக்கி போகுது? பெண் பிள்ளைகளை வளர்க்க முடியல, பிரச்சனைனாங்க. பெண் பிள்ளைகளை வந்து முதல்ல வந்து அது கள்ளிப்பால் கொடுத்து கொன்னாங்க. ஆனா அந்த நிலையை உடைச்சு இன்னைக்கு மேல இருந்து ஒரு தலைமுறை வர்றப்ப பெண் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க நிலைமை இருக்கிறப்ப அவங்க வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலா இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. என்ன செய்ய போறோம்? ஏன்னா இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக கெட்டு நாசமா போனது. அன்பு சொந்தங்களே, ஒரு நாட்டில் முதலமைச்சர் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ண முடியும். ஒரு நாட்டில் அதிகாரிகள் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ண முடியும். ஒரு நாட்டில் பிரதமர் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ண முடியும். ஆனா ஒரு நாட்டில் மக்கள் சரியில்லை என்றால் எது ஒன்றும் பண்ண முடியாது. காந்தியவாதி சத்தியமூர்த்தி, மறைந்த தலைவர், அந்த சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் மனங்கள்ல, மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊழ்வாம பார்த்துடுங்க, மக்கள் ஊழல்வாதிகளாக மாறிடக்கூடாது. போற்றுதற்குரிய பெருமகனார் நபிகள் நாயகர் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாங்க. கையில நெருப்ப வச்சிருந்தா எப்படி சூடு தாங்காம கீழே போட்டுருவியோ, அதே போல நேர்மையோடு இருந்தால் நேர்மையை விட்டு விடுவாய், உன்னால் நேர்மையாக வாழ முடியாதுங்கிறார். அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொடுக்க இந்த காலம் தான்.
நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் விடாப்பிடியா வாழ நினைத்தாலும் இந்த கட்டமைப்பு வாழ விடாது. ஒரு அரசு அதிகாரி நேர்மையா இருக்கானா தொடர்ச்சியாக அவனை பந்தாடுவார்கள், இடமாற்றம் செய்வார்கள். அவன் குடும்பம் இல்லை, கல்யாணம் ஆகல அப்படின்னா இடம் மாறிக்கொண்டே இருப்பான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை இருக்குது, பிள்ளை பள்ளிக்கூடத்தை படிக்கிறான், கல்லூரியில் படிக்கிறான்னா தொடர்ச்சியாக இடமாற்றம்னா அவனை பிள்ளைய மாற்ற முடியாது, படிப்பு பாதிக்கப்படும். அப்ப வேற வழி இல்லாம அவன் சமரசமாவான். நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்று விடாப்பிடியா இருந்தா கூட லஞ்சம் கொடுக்கலன்னா தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. வெளிநாடுகளில் லஞ்சம் உண்டு. எதுக்கு லஞ்சம்? வேலை நடக்கிறத கெடுக்கிறதுக்கு லஞ்சம். ஆனா தமிழ்நாட்டில் வேலை நடக்கிறதுனாலே லஞ்சம். அன்பு சொந்தங்கள் சிந்திங்க. இப்ப திமுக என்ன சொல்லுது? நான் 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருவேன். இது திமுக. அதிமுக சொல்லுது நான் குளிர் சாதன பெட்டி பிரிச்சு தருவேங்குது. நாம் என்ன சொல்றோம்? அந்த 8000 ரூபாய் காசை நீங்களே வச்சுக்கோங்க. நான் அரசு நிலையத்துக்கு போனா விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்க யாரும் 1 ரூபாய் காசு வாங்காம பிறப்பு சான்று, இறப்பு சான்று, கல்வி சான்று, சாதி சான்று, வருமான சான்று எந்த சான்றாவது இலவசமா தருவாங்களா? எனக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அரசு வேலைக்கு போகணுங்கிற ஆசை இருக்கு. நான் அரசு வேலைக்காக பல நாள் உட்கார்ந்து படிக்கிறேன், படிச்சு தேர்வில் வெற்றி பெறேன். நான் அரசு வேலைக்கு போக முடியுமா? அரசு வேலைக்கு போக முடியாது. நான் 5 லட்சம் 10 லட்சம் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சருக்கு கொடுத்தால்தான் அரசு வேலைக்கு போக முடியும். அப்ப பொருட்களை இலவசமா தரன்னு சொல்ற அரசு இந்த சேவைகளை எதற்காக காசை உத்தரவாதப்படுத்துது? காசு கொடுத்தாதான் போக முடியும் நிலைக்கு உத்தரவாதப்படுத்துது. அப்ப இந்த சமூக கட்டமைப்பு கெட்டு நாசமாய் போனது. நீங்க நினைக்கிறீங்க திமுக அதிமுக ஊழல் பண்றான்னு. திமுக அதிமுக ஊழல் பண்றான், உண்மை சத்தியம். ஆனா திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக அவன் வர்றதுக்கே ஊழல் பண்றான். எப்படின்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியும் வச்சுக்கோங்க. ஒரு சட்டமன்ற தொகுதினா போட்டி போடுற சட்டமன்ற வேட்பாளர் அது ஓஎஸ் மணியனோ புகழேந்தியோ இல்ல யாரா இருந்தாலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள அதிகபட்சமா 40 லட்சம் செலவு பண்ணலாம். 40 லட்சம் தாண்டி 1 ரூபாய் செலவு பண்ணாலும் அது முறைகேடு, அது லஞ்சம், அது ஊழல். ஆனா இங்க திமுக அதிமுக மிக குறைந்தது 20 கோடி தொடங்கி 50 கோடி செலவு பண்ணுது. அப்ப இவங்க வர்றப்பவே ஊழல் பண்ணி தான் வர்றாங்க. 50 கோடியை கொட்டி இறைச்சி சட்டமன்ற உறுப்பினராக மாறக்கூடிய ஒருவன் மக்கள் சேவை ஆற்ற மாட்டான். அவன் 50 கோடியை போட்டான்னா 500 கோடியாக எப்படி எடுக்கலாம்னு யோசிப்பான். இங்க சாலை போடப்படுது வைங்களேன். சாலை, இந்த சாலையுடைய மதிப்பீடு, திட்ட மதிப்பீடு 10 லட்சம். 10 லட்சத்துக்கு சாலை போட்டா தரமாக இருக்கும். ஆனா 10 லட்சத்துக்கு போட மாட்டேன். அதுல 40 விழுக்காடு கமிஷன் யாருக்கு? எல்லாருக்கும் போகும். எம்எல்ஏ, எம்பி எல்லாருக்கும் காசு போகும். இந்த சாலை மட்டும் இல்ல, அரசு ஒரு கழிப்பறை கட்டினா கூட அதுலயும் கமிஷன். எல்லா பக்கமும் கமிஷன் அடிச்சு அரசு நடத்தக்கூடிய எல்லாம் தரமற்று போனது. அன்பு சொந்தங்களே, மேலை நாடுகளை பாருங்க. துபாய்க்கு போன நம்ம சொந்தக்காரங்களை கேளுங்க. துபாயில அரசு மருத்துவமனை எப்படி இருக்கு? மலேசியாவில், சிங்கப்பூர்ல அரசு நடத்தக்கூடிய மருத்துவமனை எப்படி இருக்கு? அரசு பேருந்து எப்படி இருக்கு? அங்கெல்லாம் அரசு நடத்தக்கூடிய எல்லாம் அவ்வளவு தரமாக இருக்கிறது. எல்லாம் சரியா இருக்குங்க. ஆனா இங்க அரசு நடத்தக்கூடிய ஏதாவது ஒண்ணு தரமா இருக்கா? அரசு பேருந்து நம்பி போக முடியுமா? அரசு பள்ளிக்கூட பிள்ளைகளை அனுப்ப முடியுமா? அரசு பள்ளிக்கூடத்துல சுவர் விழுந்து திருவள்ளூர்ல ஒரு பிள்ளை இறந்து போறான், யார் பொறுப்பு? அப்ப முழுக்க மக்களுக்காக உருவாக்கப்பட்டது மக்களாட்சி தத்துவம். அந்த மக்களாட்சி தத்துவத்தின் பால் கட்டமைக்கப்பட்டது இந்த தேர்தல், இந்த ஜனநாயகம், இந்த அரசாங்கம், ஒட்டுமொத்த நிர்வாக கட்டமைப்பு. இது எல்லாம் பால்பட்டு போனது, நாசமாகி போனது. நாமளும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்ட போடுறோம். ஒன்று ரெட்டலைக்கு இல்லை உதயசூரனுக்கு ஓட்ட போடுறோம். இப்போ இங்க யார் போட்டி போடுறா? ஐயா ஓஎஸ் மணியும் போட்டி போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஐயா புகழேந்தியும் போட்டி போடுறாங்க. இவர் திமுக, அவர் அதிமுக. யாருக்கு வாக்கு செலுத்தலாம்? ஒன்று ரெட்டலைக்கு போடுறது, இல்லை உதயசூரனுக்கு போடுறது. கேட்டால் ஒரு காரணம் சொல்றது, ரெட்டலைக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூரனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு. எதுக்குங்க போடணும்? எதுக்கு போடணும்?
ஓஎஸ் மணியனுக்கு வாக்கு செலுத்தினால் தொகுதியோட அத்தனை சிக்கலும் தீர்க்கப்படும். ஏதாவது உத்தரவாதம் உண்டா? உறுதிப்பாடு உண்டா? தொகுதி முழுமைக்கு நான் சுத்தி வர்றேன் வாக்கு கேட்டு. தொகுதி முழுமைக்கு மக்கள் சொல்றது தண்ணி தட்டுப்பாடுங்க, தண்ணியே இல்ல. தண்ணி வந்து 4 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். யார் சொல்றா? இந்த மக்கள். ஒரு காலத்துல வறட்சி மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் சொல்லுவோம், சிவகங்கைன்னு சொல்லுவோம், திருப்பத்தூர் சொல்லுவோம், விருதுநகர் சொல்லுவோம். இன்னைக்கு எது வறட்சி மாவட்டம் மாறிக்கொண்டிருக்கு? தஞ்சாவூரும் திருவாரூரும் நாகப்பட்டினமும் காவிரியின் கடைமடை பகுதி, முப்போகம் விவசாயம் செஞ்ச நிலம். மாடு கட்டி போராடிச்சா மானாது என்று யானை கட்டி போராடிச்சோம். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை திறன் என்று போற்றி புகழப்பட்டது. ஆனா அந்த தஞ்சை திறனில குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு. குடிக்கிற தண்ணிக்கு 2026 தண்ணிக்கு இவ்வளவு தட்டுப்பாடுனா இன்னும் 20 ஆண்டு கழிச்சு 2046 என்ன ஆகும்? நம்ம பிள்ளைகள் எங்க வாழ்வாங்க? பேரன்பத்து எங்க வாழ்வாங்க? நம்ம ஊர்ல இருந்து எல்லாரும் போய் சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, துபாய்க்கு, கத்தாருக்கு, ஓமனுக்கு, லண்டனுக்கு, கனடாவுக்கு, பிரான்ஸுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு, அமெரிக்காவுக்கு வெளிநாட்டுக்கு போய் பல ஆண்டு காலம் உழைச்சி குடும்பத்தார பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்ப்பது போல பணம் சேர்த்து சொந்த ஊர்ல வீடு கட்டுறோம். இல்ல கடந்த உடனே வாங்கி 30 ஆண்டு காலத்துக்கு தமிழ கட்டணம்ங்கிற நிபந்தனை அடிப்படையில் வீடு கட்டுறோம். நமக்கு சொத்துன்னு ஒரு வீடு இருக்கும், 40 லட்சம் 50 லட்சம் மதிப்பீட்டுல. உங்க சொந்த ஊர்ல குடிக்க தண்ணி இல்லைன்னா அந்த வீட்டுல எப்படி வாழ்வீங்க? சிவகங்கையில ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒட்டுமொத்த மக்களும் ஊரை காலி செய்து விட்டு வெளியேறினார்கள். காரணம் என்ன? தண்ணிக்கு தட்டுப்பாடு, வாழ முடியலங்கிற சூழல். அப்ப குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாட்டை உருவாக்குற இந்த அரசு மக்களுக்கான அரசா? இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதற்காக வாக்கு செலுத்தணும்? வேதாரின் தொகுதி முழுமைக்கும் தண்ணி தட்டுப்பாடு இருக்கு. ஐயா ஓஎஸ் மணி வீட்டுல இருக்கா தண்ணி தட்டுப்பாடு? இங்க தொகுதி முழுமைக்கும் அவ்வளவு குடிசை வீடுகள். சிறுதலைக்காடுன்னு ஒரு கிராமம், சிறுதலைக்காடுன்னு. நான் அந்த கிராமத்துக்கு போய் வாக்கு கேட்கிறப்ப மனம் வெறுத்து போனேன், மனம் வெறுத்து போனேன். ஏன்னா அங்க வீடுங்கிற பேர்ல இருந்துச்சு, வீடு இல்ல. 4 பக்கம் சுவரால கட்டப்பட்டு கூரை வேயப்பட்டு ஒரு குடிசையில மக்கள் வாழ்றாங்க. அந்த குடிசைக்குள்ள குடும்பம் நடத்த முடியாது, காலை நீட்டி வசதியா படுக்க முடியாது, மழை காலத்துல தண்ணி ஒடுக்காம அங்க தூங்க முடியாது, பனி காலத்துல அங்க குடிநீர் இல்லாம வாழ முடியாது. அது மனிதர்கள் வாழ்வதற்கான எந்த நிலையும் இல்லை, தகுதியான எந்த நிலையும் இல்லை. மாட்டு கொட்டை கூட நல்லா இருக்குங்க, மாட்டு தொழுவம் கூட. அவ்வளவு மோசமான நிலைமையில இதே சிறுதலை காட்டுல மக்கள் வாழ்றாங்க. சிறுதலை காடு மட்டுமல்ல, பல ஊர்கள்ல இந்த தொகுதிக்குள்ளே இருக்குது. இதை யார் மாத்த போறா? ஓஎஸ் மணி வந்த உடனே சிறுதலை காடு மக்களுக்கு போய் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணி தருவாரா? ஆற்காட்டுத்துறைன்னு ஒரு ஊரு, அங்க போனா அதே போல மனிதர்கள் வாழ்வதற்கான எந்த சூழலும் இல்லை. நாம திரும்ப அதிகாரத்தை கொடுத்து வாக்க திமுகவுக்கு அதிமுக போட்டுட்டு எதுக்குங்க திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போறீங்க? யாரா சொல்லுங்க. எதுக்கு ரெட்டாலை? எதற்காக உதயசூரியன்? கேட்ட பழக்கம் ஆயிடுச்சுங்கிறது. அன்பு சொந்தங்களே, 10 ஆண்டு காலம் ஒரு கடையில போய் உணவகத்துல போய் சாப்பிடுறீங்க. ஒரு நாள் சாப்பிட்றப்ப உப்பு அதிகமாகிடுது, உரப்பு அதிகமாகிடுது, உங்களுக்கு புறையிடுது. என்ன பண்ணுவீங்க? அந்த கடையை திட்டுவீங்க. சாப்பாடா இருக்குது, அந்த கடை வேண்டான்னு வேற கடையை நோக்கி போவீங்க. பல ஆண்டா துணி எடுக்கிறீங்க ஒரு கடையில. ஒரு நாள் துணி எடுக்கிறப்ப அந்த துணி தரமா இல்லை, கிழிஞ்சு போகுதுன்னா கடையை மாத்துவீங்க. செருப்பு வாங்குறீங்கன்னா செருப்பை போட்டு பார்ப்பீங்க, உழைக்குமான்னு கேட்பீங்க. காலில் போடுற செருப்பு அதை வாங்கி போடுறப்ப உழைக்குமான்னு கேட்டு வாங்கி போடுற நீங்க ஓட்டு போடுறப்ப ஓஎஸ் மணியன் உழைப்பாரா, புகழேந்தி மக்களுக்காக உழைப்பாரான்னு ஏன் கேட்கறது இல்ல? ஒரு காய்கறி கடைக்கு போறப்ப ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வருவீங்களா? தக்காளி அழுகி போன தக்காளியா நல்ல தக்காளியா பார்ப்பீங்க. வெண்டைக்காய் முத்திர வெண்டைக்காயா இல்லை நல்ல வெண்டைக்காயன்னு பார்ப்பீங்க. எல்லா காய்கறியும் தொட்டு பார்ப்பீங்க. வாழைப்பழம் தொங்குது, வாழைப்பழம்னு போய் அறுத்துட்டு வந்துருவீங்களா? அது சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை காயா இருக்கான்னு பார்ப்பீங்க. எல்லாத்தையும் சோதனை பண்ணி சரியா இருந்தா மட்டும் தான் வாங்குவீங்க.
ஆனா திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போறப்ப எந்த சிந்தனையும் இல்லாம கண்மூடித்தனமா எதுக்காக ஓட்டு போடுறீங்க? ஏன் ஓட்டு போடுறீங்க? நீங்க திமுகவுக்கும் அதிமுகவும் கண்மூடித்தனமாக வாக்கு செலுத்துறீங்க. ஆனா 5 ஆண்டு காலம் கஷ்டப்படுறீங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். கல்யாண வீட்டுக்கு போறப்ப எப்படி மொய் வைப்போம்? அந்த கல்யாண வீட்டார் நம்ம வீட்டுல விசேஷம் நடக்கிறப்ப என்ன மொய் வச்சாரோ அதை பார்த்துட்டு அதே அளவுக்கு மொய் வைப்போம். நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வரலன்னா நாம அவர் வீட்டு விசேஷத்துக்கு போக மாட்டோம். அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வோம். மக்களுக்கு நல்லது செய்யாத ஓஎஸ் மணியனுக்கு எதற்காக வாக்கு? மக்களுக்கு நல்லது செய்யாத திமுகவுக்கு எதற்காக வாக்கு? எத்தனை காலத்துக்கு? இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் கத்தி கொண்டிருக்கோம். தொண்டை தண்ணி வத்த அடிவர் வெடிக்க கத்துறோம். இனி ஒரு தலைமுறை இதே போல எங்களை போல கத்தக்கூடாது. நாங்கள் கத்தி கத்தி போராடி செத்தாலும் சரி, நாங்கள் மனநிறைவோடு செத்து போவோம். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபட்டோம், உழைச்சங்கிற பெருமிதத்தோட திமியோடு செத்து போவோம். ஆனால் நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தி ஒரு நல்ல அரசியல் மலர்வதற்கான வாய்ப்பை தவறவிட்டால் குற்ற உணர்வோடு கடைசி வரைக்கும் இருப்பீங்க. இங்க திமுக வென்றால் என்ன? இங்க திமுக வென்றா இது ஒரு சாதாரண நிகழ்வு. அதிமுக வென்றால் வரைநாள் நிகழ்வு. ஆனால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் வரலாற்று பெருமாற்றம். தமிழ் தேசிய இனம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர்கள் என்கிற தேசிய இனம் முதலாக வென்றது எழுந்ததுங்கிற வரலாற்று பதிவு வரும். உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கொண்டாடி தீர்ப்பான். தமிழ்நாட்டில் தாய் தமிழ்நாட்டில் தமிழன் விழிப்புற்று விட்டான், தமிழன் எழுந்து விட்டான், தமிழன் வென்றுவான்னு அவன் ஆனந்த கூத்தாடுவான். அதுக்கு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு, நம் வாக்கை மாற்றி போடணும். நம் வாக்கை மாற்றி செலுத்தாத வரை வாழ்வில் எந்த மாற்றம் வராது. ரட்டாளிக்கு தான் போடுவேன், உதயசூருக்கு தான் போடுவேன், தாளமா போடுங்க, தாளமா போடுங்க. எனக்கு 34 வயசு. நான் இந்த கட்சிக்கு வர்றப்ப எனக்கு 19 வயசு. நான் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை இல்லை. பரம்பரையா அரசியல்வாதி விட்டு செய்யற அரசியல்வாதி விட்டு பிள்ளையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் மேலையில பேசுவேன்னு கணவனும் நினைச்சு பார்த்தது இல்லை. நான் அவளை கூட்டு சுபாவம், யார்த்தையும் பேச மாட்டேன், சொந்தக்காரன்ட்ட வாயை திறக்க மாட்டேன். என் கண் முன்னே என் 19 வயசுல நான் பார்க்கிறேன் என் இனம் அழித்தொழிக்கப்படுது. ஈழத்துல தலைவர் பிரபாகரன் தலைமையிலான விடுதலை போராட்டம் அந்த இடத்துல அழித்தொழிப்பு செய்யப்படுது. ஐயோ என் இனம் அழித்தொழிக்கப்படுதுன்னு அந்த நேரத்தில் வந்த இன உணர்வு, அந்த இன உணர்வு 2009ஆம் ஆண்டு வந்தது. 2009ஆம் ஆண்டு லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அதே போல என் வாழ்க்கையும் புரட்டி போட்டுச்சு. என்னோட குணாதிசயத்தை மாற்றி விட்டுச்சு. யார்கிட்டையும் பேசாம கூச்ச சுபாவமாக பயந்த சுபாவமாக இருந்த நான் ஒட்டுமொத்தமாக மாறி போனேன். இன்னைக்கு இடுமானத்தில் போய் கேட்டா இழுத்து விட சொல்லுவாங்க. கார்த்தி அவன் கோழிக்கு பயப்படுவான், கோழிக்கு பயந்து ஓடுவான்ட்டு. கோழிக்கு பயந்து ஓடனா போலீஸ் அடிச்சேன், காவிரி போராட்ட வழக்கில் போலீஸ் அடிச்சேன்னு சிறைக்கு போனேன். எப்படி மாத்தி விடுச்சு பாருங்க. நானும் சிறைக்கு போயிருக்கேன். ஊழல் செஞ்சுட்டு லஞ்சம் வாங்கிட்டு முறைகேடு பண்ணிட்டு சிறைக்கு போகல. காவிரி மேலாண்மை வரை அமைக்கணும், அதற்கான போராட்டம். அந்த போராட்டத்தில் மக்களை தாக்கிய காவல்துறை தாக்கியதாக என் மீது வழக்கு. 68 நாள் புலசில் இருந்த குண்டர் சட்டம் என் மீது பாய்ச்சப்பட்டது. அந்த வழக்கு, சிறை, அடக்குமுறை, அதுக்கெல்லாம் பயப்படுற பிள்ளைகள் நாங்கள் இல்லை. இப்ப வேட்புமனு தாக்கல் பண்றப்ப பாக்குறப்ப 9 வழக்கு 10 வழக்கு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க ஈரோட்டில் 1 இருக்கு, அங்க 1 இருக்கு. 9 வழக்கு 10 வழக்கு இருக்குது. இப்ப எங்கள் மீது வழக்கு போறவங்க என்ன பண்ணோம்? இந்த நாட்டுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக நாங்கள் செஞ்ச விரோதமான செயல்பாடு என்ன? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபட்டு அதை தாண்டி நல்ல அரசியலை நீங்க தோக்கடிச்சா எப்படிங்க நாடு நல்லா இருக்கும்? நல்ல கண்ணு ஒரு தலைவன் வாழ்ந்தான் நம்மோடு. நல்ல கண்ணுங்கிற மகத்தான தலைவன். அடிமை இந்தியாவில வெள்ளக்காரன் நல்ல கண்ண ஐயாவை தலைகளை கட்டி தொங்க விட்டு மீச முடிய சுருட்ட வச்சு போச்சுக்கிறான். 7 ஆண்டு காலம் சிறையில கிடந்து வாடுறான் நல்ல கண்ணு. 7 ஆண்டு காலம் சிறைனா இன்னைக்கு சிறை போல இல்லை. நான் போனப்ப கூட சிறை கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு, சொகுசான சிறை தான். நான் சிறைக்கு போனப்ப சிறைக்குள்ள கேரம் போர்டு இருக்கும், செஸ் போர்டு இருக்கும், மாத பத்திரிக்கை இருக்கும், நூலகத்தில் புத்தகங்கள் இருக்கும், கழிப்பறை வசதி உள்ளே இருக்கும். பரவாயில்ல, ஓட்டலாங்கிற மாதிரி தான் இருக்கும் சிறையெல்லாம்.
ஆனா ஐயா நல்லக்கண்ணையா போனாங்கல்ல, நல்லக்கண்ணையா போனாங்க, காமராசர் ஐயா போனாங்க, முத்துராமலிங்கர் ஐயா போனாங்க, அவங்க எல்லாம் போனாங்கல்ல சிறை காலம். அந்த சிறை காலம் எப்படிப்பட்டதுன்னா, சிறைக்குள்ள வந்து கழிப்பறை இருக்காது, ஒரு 10க்கு 10 அறை போல இருக்கும். அங்க கழிப்பறை இருக்காது, ஒரு மண் சட்டி வைக்கப்பட்டிருக்கும். அந்த மண் சட்டியில சிறுநீர் கழிக்கணும், அந்த மண் சட்டியில மலம் கழிக்கணும், அங்கே கொஞ்சம் சாப்பிடணும், அங்கே தூங்கணும், நாற்றம் எடுக்கும், பொறுத்துக்கொள்ளணும். சிறைக்குள்ள இன்னைக்கு வந்து வேலை செய்யுங்க கட்டாயம் கிடையாது, நீங்க படுத்து தூங்கலாம். ஆனா அன்னை காலத்துல கல் உடைக்கணும். அன்னைக்கு பாட்டன் வாவுசி செக்கெடுத்தா. அந்த காலகட்டத்தில் ஐயா நல்லக்கண்ணு தன் இளமை காலத்துல 7 ஆண்டு காலம் சிறையிலே கிடந்து வாழ்ந்தார். 7 ஆண்டு காலம். விடுதலை பெற்ற நாட்டில் ஐயா நல்லக்கண்ணு தேர்தலில் போட்டி போட்டாரு. விடுதலை பெற்ற நாட்டில், மக்களாட்சி நாட்டில் தேர்தலில் போட்டி போட்டப்ப 3 முறை போட்டி போட்டு 3 முறையும் மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். மக்கள் என்ன தோற்கடிச்சுட்டான். இந்த மக்களுக்காக நான் சிறைக்கு போனேன், வெள்ளக்காரன் நான் வதைப்பட்டேன்னு மக்களை குறை சொல்லல. எனக்கு தேர்தல் பாதையை ஒத்து வராது என்று சேவையாற்ற தொடங்கினார். அவரோட பேத்திக்கு காது குத்துறப்ப பித்தளையில காது குத்துறாரு ஐயா நல்லக்கண்ணு. கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண வீட்டில் வாழ்ந்தார். அவரோட 80வது பிறந்த நாள் அன்னைக்கு, அன்பு மக்களே, 80வது பிறந்த நாளுக்கு கட்சி 1 கோடி ரூபாய் பணத்தை திரட்டி நல்லக்கண்ணைய கையில ஐயா கையில கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபாய் பணம், ஒரு காரு. நல்லக்கண்ணையா வாங்கிட்டு இந்த பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன், மக்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு அடுத்த நொடி திரும்ப கொடுத்தார். கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஐயா நல்லக்கண்ணனுக்கு தகைசால் தமிழர் என்று அரசின் சார்பாக விருது கொடுக்கப்பட்ட போது 10 லட்சம் பணம் கொடுத்தாங்க ஐயா நல்லக்கண்ணுவுக்கு. 10 லட்சம் பணத்தை வாங்கி கொண்ட ஐயா நல்லக்கண்ணு கையில இருந்த 5000 ரூபாய் பணத்தை சேர்த்து போட்டு 10 லட்சத்து 5000 ரூபாயா, இதை நான் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தர்றேன், வெள்ள காலத்துல பேரிடர் காலத்துல மக்களுக்காக பயன்படுத்துங்கள் என்று திரும்ப கொடுத்தார். அந்த நல்லக்கண்ணையா இறந்து போனார், செத்து போனார். செத்து போன பிறகு என்ன மெரினா கடற்கரையில புதைக்கணும்னு சொல்லல, எனக்கு பெரிய நினைவாலயம் கட்டி எழுப்பணும்னு சொல்லல. என்ன சொன்னாரு, என்னை எங்கேயும் புதைக்க வேண்டாம், நான் ஒரு துண்டு நிலத்தை நான் ஆக்கிரமிப்பு செய்ய விரும்பல, என் உடம்பை சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மருத்துவ பயன்பாட்டுக்காக, மருத்துவ ஆராய்ச்சிக்காக கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு போட. வாழ்நாள் முழுமைக்கு மக்களுக்காக பாடுபட்டு மக்களுக்காக உழைத்த அந்த தலைவன் செத்த பிறகும் மக்களுக்கு கொடையாத்தன் உடம்பை கொடுத்துட்டு போனான். அந்த நல்லக்கண்ணு ஒரு ஆள் எச்ச சொச்சம் இருந்தா மட்டும்தான். மற்றபடி ஊழல் பெருச்சாளிகள் உதயநிதியும் சபரீசனும் சேர்ந்து 3 ஆண்டு காலத்துல 30,000 கோடி அடிச்சிட்டாங்க. 30,000 கோடி. உங்கள் கனவுக்கும் உங்கள் கற்பனைக்கும் எட்டாத தொகை. 1000 ரூபாய் காசுக்கு ஆளா பறக்கணும். 1000 ரூபாய் காசுக்கு கையில எப்போதும் 100 ரூபாய் காசு இருக்க மாட்டேங்குது. பெட்ரோல் போட காசு இல்லை, வீட்டு அத்தியாவசிய செலவுகளுக்கு காசு இல்லை, கடனை கூட தான் வாங்குறோம். பிள்ளைகளின் படிப்பு செலவு, அப்பாவோட மருத்துவ செலவு, ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா மொய் வைக்க காசு, இப்படி காசுக்கு அல்லாடப்படுறோம், அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா 10,000 கோடியை பதுக்கியும் ஒதுக்கியும் திமுக அதிமுக வச்சிருக்கேன். நாம் உணரணும், நாம் தெளியணும், நாம் மாறனா எதுவும் மாற. அதுக்கு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி நிற்கிறோம். நான் இங்க என்ன பேசணும்னா, இந்த பேச்சு காத்தோடு கரைஞ்சு பார்ப்போம். இந்த பேச்சு நல்லா பேசினாங்கப்பா அப்படின்னு கடந்து போயிருவீங்க. ஆனா சட்டமன்றத்தில் 30 நொடி பேசினாலும் சரி, அது அவை குறிப்பாக மாறும். எந்த பிரச்சனை குறித்து பேசுறோமோ அந்த பிரச்சனை தீர்வை நோக்கி போகும். அப்ப மக்கள் மன்றத்தில் பேசுறோம், எங்களுக்கு சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பு கொடுங்க. ஓஎஸ் உடனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஐயா புகழேந்தி அவங்க அப்பா 3 முறை இருந்துட்டாங்க சட்டமன்ற உறுப்பினராக. எளிய பிள்ளைகள், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வந்த இளம் தலைமுறை பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். ஈழ நிலத்தில் தலைவர் பிரபாகரன் கடைசி வரை எப்படி மக்களுக்காக போரிட்டு மாண்டாரோ அதே போல இந்த மக்களுக்காக பாடுபட்டு நாங்கள் மாண்டு போவை ஒழிய பணம், பதவி, புகழ் என்ற எதற்கும் அடிமையாக மாட்டோம். நம்பி உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். என் வாக்கு விவசாய சின்னத்துக்கு என்று பரப்புரை செய்யுங்கள். தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க. எதை பத்தி வேணாலும் பேசாம இருங்க. தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க. உங்கள் கணவன்கிட்ட, உங்கள் மனைவி கிட்ட, காதலிக்கிட்ட, காதலிக்கிட்ட யார்கிட்ட அரசியல் பேசுங்க. அப்பா கிட்ட, அம்மா கிட்ட வீட்டுல 10 நிமிஷம் உட்கார்ந்து பேசுங்க. நாட்டு நடப்ப அலசி தீருங்க. திமுக என்ன பண்ணுச்சு, அதிமுக என்ன பண்ணுச்சு, நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுச்சு, எல்லாத்தையும் பேசுங்க. அலசி தீர்த்து பேசி முடித்து
நாட்டுக்கு எது சரியோ, மக்களுக்கு எது சரியோ அதன்படி செயல்படுங்க. கண்மூடித்தனமாக நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டாம். கண்மூடித்தனமாக விவசாய சட்டத்துக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். உங்கள் மனசான்றின்படி நீங்கள் யோசித்து முடிவெடுத்து எது நாட்டுக்கு நல்லதோ, யார் வந்தால் இந்த சிக்கல்கள் தீருமோ அதை யோசித்து முடிவெடுங்க. ஓஎஸ் வருவாரு, அவர் பேசுவார், அவர் பேச்ச கேளுங்க, தப்பு இல்ல. ஐயா புகழேந்தி வருவாங்க திமுக சார்பா, அவர் பேச்சையும் கேளுங்க, தப்பு இல்ல. அவர் தேர்தல் வாக்குறுதி தருவார், கேளுங்க. நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய திட்டங்களை அதையும் பாருங்க. இது குறித்து வாதிங்க, அது குறித்து வாதிங்க, நாம் தமிழர் கட்சி குறித்து வாதிங்க. வாய்த்த பிறகு எது சரியானது, எது நேர்மையானது, எது மக்களுக்கானது, எது அப்பழுக்கற்றது என்று உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். உங்கள் மகன் விவசாயத்தை போட்டி போடுறேன், உங்களை நம்பிதான் நிற்கிறேன். நீங்க தோற்கடிக்க மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கை இல்லை. நீங்க ஆதரிப்பீங்க, அங்கீகரிப்பீங்க நம்பிக்கை இல்லை. வேற எதுவும் இல்லை. எங்கள்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை, நேர்மையா நிற்கிறோம், உண்மையா நிற்கிறோம், மக்களுக்காக நிற்கிற துணிவு, அந்த துணிவோடு நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகளை விவசாய சின்னத்தை வாக்களை தந்து ஆதரியுங்கள், அங்கீகரிங்கள். நாங்கள் இதுவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம். பாட்டை போட்டு